ஹலோ வெல்கம் விவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஸ்எல் யூத் ஹெல்ப்ன்ற யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சிருக்கோம். இது மெயினாக வந்துட்டு எதுக்காண்டி இந்த ஆரம்பித்தோம் அப்படின்ற ரீசனபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய தன்னார்வ நிறுவனங்கள் வேலை வச்சுருக்கோம். அதில் ஸ்பெஷலாக வந்துட்டு ஹெச்ஐவி எய்ட்ஸ் எஸ்டிடின்ற ப்ராஜெக்டில் வந்து நிறைய ஒர்க் பண்ணேன். அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷுவல் டிசீஸை பற்றினது, பாலியல் நோய்கள் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி நம்மளுடைய சொசைட்டிக்கும் வந்துட்டு பாலியல் நோயில் பற்றின புரிதல்கள் தெளிவுகள்ன்றது வந்துட்டு ரொம்பவே குறைவு அப்படின்னு தான் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு ஆணுரை அப்படின்றது பார்க்கும்போது அந்த ஆணுரைன்றதை சொல்கிறதுக்கே நிறைய பேர் வந்துட்டு வெட்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்ற ஒரு நிர்பந்தங்கள்ன்றதில் நம்ம மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியான பர்சன்ஸுக்கு வந்துட்டு தான் இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்களுடைய மைண்டில் இருக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் வந்து இது யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி இதை முழுக்க முழுக்க நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காண்டம் ஆணுரைன்றதை பார்ப்போம். இன்றைக்கி பெண்ணுரையை பார்த்துருப்போம், ஆணுரையை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் பெண்ணுரைன்றது வந்து நிறைய அதிகமாக பேசப்படுறது கிடையாது. அந்த ஆணுரைன்றும்போது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், சில பேர் தெரிஞ்சாலும் தெரியாமல் இருப்பாங்க. அப்படியான பர்சன் எல்லாருக்குமே தான் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அதாவது நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு தவறான பால் உறவுகள் மூலமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய செக்ஷுவல் டிசீஸ் வந்துட்டு நோய் தொற்றுக்குள்ளாகப்படுறோம். அதில் ஆரம்ப அறிகுறி தான் வந்துட்டு ஒரு தவறான ஒரு பாலியல் உறவு வச்சுக்கிற பர்சன் வந்துட்டு அன்ஒன் பர்சன் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணாமல் எல்லாமே வந்துட்டு ப்ளஸ்ஸாக வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன சொன்னால் ஒரு கட்டங்களில் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு செக்ஷுவல் டிசீஸ் வந்துட்டு இவங்களுக்கு தெரியாமல் வந்துட்டு உருவாயிடும். அதான் சொல்லுவோம் ஹெச்ஐவின்னு. அதுக்கப்புறம் அதில் அறிகுறிக்கு அப்புறம் வந்துட்டு எய்ட்ஸ் எஸ்டிடின்னு எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் லைஃப் வந்துட்டு இப்போது ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறதுல எந்த இதை யூஸும் கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிழக்கு மாநிலங்களாக இருக்கட்டும், வடக்காக இருக்கட்டும், கொழம்பு டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், இதில் என்ன பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு நான் அதிகமாக வந்துட்டு முதல்ல ஹெச்ஐவி ஹிஸ்ட்ரியில் வந்து இன்னொரு வீடியோவில் பண்ணலான் இருக்கேன். ஆனால் இப்போ அதிக பர்சனுக்கு வந்துட்டு ஹெச்ஐவி வந்துட்டு பாசிட்டிவான பர்சன் பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது. சின்ன வயசு பசங்க இன்றைக்கி தவறான பால் உறவுகள், எந்த வித பால் உறவாக இருக்கட்டும், ஆனாலும் பாலியல் உறவுகளின் போது வந்துட்டு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணாத ஒரு ரீசனபிள்னால இன்றைக்கி ஹெச்ஐவி பாசிட்டிவ் உள்ளாகி அப்படிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியான பர்சனை வந்துட்டு இன்னமும் எண்ணிக்கையை வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் குறைக்கணும் அப்படின்ற ஒரு காரணம் தான். அதனால தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நம்புகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது ஆணுரைன்னும் போது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், காண்டம் எங்கேயாவது நம்ம பார்த்துருப்போம். சில பேர் பார்த்திங்கன்னா வெக்கப்படுவோம், ஃபார்மஸில் போய்ட்டு காண்டம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது வெக்கப்படுவோம். இதுலாம் எதுவுமே வெக்கப்படுறது கிடையாது. இது என்னன்னு சொன்னால் நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம், யாருமே நம்மளுக்கு ப்ரொடெக்ட் கிடையாது. இப்போ அதில் பார்த்திங்கன்னா ஒரு காண்டம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காண்டம் நம்ம சூஸ் பண்ணுற எந்த ஃப்ளவராக இருக்கட்டும், ஆனால் வந்துட்டு இது வந்துட்டு கவர்மெண்ட் இதால் கொடுத்தது. நம்ம ஒரு காண்டம் எடுக்கிறோம், எடுத்தோடனே பார்த்திங்கன்னா இந்த காண்டமே நல்லா நம்ம இந்த காண்டம் டேமேஜாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த காண்டமுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட் ஒன்று இருக்கும். அதாவது இதில் 2021 செப்டம்பரில் வந்துட்டு ஃபினிஷ் ஆகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மெயின் வந்துட்டு இந்த காண்டம் வந்து டேட்டை பார்த்துட்டோம். எகெயின் வந்து பார்க்க போகிறது இந்த ஏர் பேக் வந்துட்டு உடஞ்சிருக்காங்க. அதாவது என்ன ரீசன் அப்படின்னா நம்ம பாக்கெட்டில் வச்சுருப்போம், இல்லை ஃபர்ஸ்ட்டில் வச்சுருப்போம். நம்மளோட பாக்கெட்லேருந்து பென்னு இல்லை இன்ஜெக்ட் கட்டுவோ ஏதாவது ஒரு இது மூலமாக இந்த பாக்கெட் வந்து டேமேஜ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இதில் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற வந்துட்டு அது உள்ளே இருக்கிற அந்த காண்டம் வந்து டேமேஜ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. நம்ம என்ன ரீசனபிளுக்காக நம்ம இந்த காண்டம் யூஸ் பண்ணுமோ அந்த யூஸே நமக்கு கிடைக்காமல் போயிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம காண்டம் உடைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னு சொன்னால் கத்திரிக்கோலோ இல்லை பல்லோ வச்சு எதுவுமே செய்யக்கூடாது. நம்ம எப்போவுமே ஈஸியாக வந்துட்டு கையாலேயே உடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது இது விதத்தில் உடைச்சிடும். உடைச்சதுக்கப்புறமா இந்த காண்டமே வெளியில் எடுத்துடும். வெளியில் எடுத்தோன்னே பாருங்கள், இந்த காண்டம் வந்துட்டு நமக்கு ஒரு வடிவில் இருக்கும். இந்த வடிவில் இருக்கும். அதாவது சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பால் பாட்டிலுடைய மேல் பகுதி மாதிரி இருக்கும். இந்த காண்டம் எடுத்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு
காண்டம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு லுப்ரிகனோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா 2 விரலால் இதை அமர்த்தி பிடிக்கிறோம். என்ன ரீசனுக்குன்னா, இது உள்ளே வந்துட்டு காற்று உள்ளே போயிடுச்சுன்னா நமக்கு எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும். அந்த ஒரு ரீசனபிளுக்காண்டி போட்டு காண்டமே மெதுவாக இப்படி பின்னோக்கி வளைக்க வேணும். அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செக்ஷுவல் பார்ட்னரை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நிறைய விஷயங்கள் வந்துட்டு பாலியல் உறவுகள் போது கூட காண்டம் வந்துட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு ரீசனபிள் இருக்குது. தவறான நடத்தைகள் மூலமாக, அதாவது ஒரு பார்ட்னருடைய பிறப்புறுப்பில் இருக்கிற முடிகளுக்குள்ளே காண்டம் வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா மெயின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறோம், இல்லை சேவ் பண்ணலாம், வெக்ஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த காண்டமை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நம்மளோட உடல் உறவுகள் தேவைகள் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இந்த காண்டமே மெதுவாக நம்ம இப்படியே வெளியில் எடுத்துடுறோம். எடுத்துட்டு யாருடைய கை இது பாவித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருடைய கையிலையுமே படக்கூடாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டிட்டு நீங்கள் டஸ்ட்பினில் போட்டு, இல்லை ஏதோ நம்ம இதை அகற்றிட்டோம்னு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டோன்னா ஓகே, அவ்வளோதான். ஆனால் நம்மளுடைய சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம். பாலியல் உறவுகள் இது எதுக்கான மெயினாக நம்ம இந்த ஆணூரை அணிகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா ஆணூரை வந்து போடத்தான் எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது, ஆணூரையில் எனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஆணூறுன்றது வந்துட்டு ஒரு மெயினாக வந்துட்டு ஒரு தப்பான ஒரு வார்த்தை கிடையாது. ஆணூறுன்னு சொல்லும்போது சில பேர் வெட்கப்படக்கூடிய மாதிரி இருக்குது. ஆணூறுன்றது நம்மளே பாதுகாக்கிறோம், அதே மாதிரி இன்னொரு நம்மளோட பார்ட்னரை ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ரீசனுக்கான இது வந்துட்டு நம்பத்தன்மையற்ற ஒரு உடல் உறவும் போது வந்துட்டு அதிகமாக வந்துட்டு பேசப்படுற விஷயம் வந்துட்டு பாலியல் நோய்கள் வந்துட்டு. அதனால தான் இந்த ஆணூரை போடும்போது இந்த பாலியல் நோய்கள்லேருந்து கொஞ்சம் விடுபடக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த என்ன காரணத்துக்கான இது போடுறோம்னா, குடும்ப கட்டுப்பாடு, அப்புறம் நம்முடைய சுகாதாரம், இந்த விஷயங்களுக்காண்டு. அதனால கண்டிப்பாக வந்துட்டு ஆணூர் ஆணிங்க யாருமே ஆணூரன்ற ஒரு விஷயங்கள் வந்துட்டு வெட்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எதுவுமே நம்ம வந்துட்டு அவமானன்ற ஒரு குறிக்கோளை பார்க்கக்கூடாது. ஆணூர்ன்றது வந்து நம்ம எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணுது. அதே மாதிரி நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நோய் எதிர்ப்பு இதுலேருந்து எல்லாமே வந்துட்டு முற்றாக வந்துட்டு ஒரு அளவு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இருக்குது. அவ்வளோதான். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எஸ்எல் யூத் ஹெல்த் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஃபீலிங் எல்லாமே உங்களுடைய என்னென்னலாம் வந்து உங்களுக்கு டாபிக் வந்து நான் இன்னும் நிறைய செக்ஷுவல் டிசீஸை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ரொம்ப நன்றி. வணக்கம்.